டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. சமீபத்தில் இந்திய கூட்டணி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதை பற்றி தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் இதயத்துல்லாவிடம் கேட்போம் பாருங்கள். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். நீரோ மன்னன் நாடே எரிஞ்சிட்டு இருப்ப பிடில் வாசிட்டு இருந்தார். அதே மாதிரி உங்கள் கூட்டணி தலைவர் ஒருத்தர் நடந்திருக்கார். அவர் யாருன்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. அதாவது ஒரு பிரதமர் குஜராத்துக்கு போகிறாரு, அங்கே உள்ள போன உடனே உடனே 1000 கோடி ஒதுக்குறாரு தன் ஊருங்கிறதுக்காண்டி. அவர் முதல்வரா அல்லது பிரதமரான்னு தெரியல. இதுவரையும் தமிழ்நாட்டில் ஒக்கி புயல், கஜா புயல், பல புயல் வந்திருக்கு. ராகுல் காந்தி கூட வந்துட்டு போனார். அந்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி, இந்தியாவுக்கே தந்தையாக இருக்கக்கூடிய மோடி இதுவரையும் வரல. சென்னையில் மிகப்பெரிய மிக்ஜாம் புயலில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மக்கள் கவலைப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நாளும் அந்த பிரதமர் வரல. இன்றைக்கி திருநெல்வேலியில் தூத்துக்குடி மாவட்டம் துண்டாக்கப்பட்டிருக்குது. பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி வெள்ளம் காடாக சூழ்ந்துருக்கு, இன்றைக்கி வரையும் சூழ்ந்துருக்கு. இன்றைக்கி வரையும் பிரதமர் வரல. இதுதான் நீங்கள் சொல்கிற நீரோ மன்னன் பிடில் வாசிக்கிறான்னு தெரியல. ஆனால் ஒரு கூட்டு பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் இங்கே போய் நிற்கிறாங்க, எம்பிக்கள் நிற்கிறாங்க, கவுன்சிலர் நிற்கிறாங்கன்னா உள்ளபடியே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை நம்ம பாராட்டணும். ஏன்னு சொன்னால் முதல்வரும் இன்னைக்கு களத்தில் அவர் தான் நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு? இன்றைக்கி உதவி கொடுக்குறாரு. கடந்த 2 நாளாக போக முடியாத பகுதிகளில் கூட இன்றைக்கி முதல்வர் போய்கிட்டு இருக்காரு. அதனால் யார் நீரோ மன்னன், யார் பிடில் வாசிச்சா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். சார், நீங்கள் உங்கள் கூட்டணிக்கோசரம் சப்ப தட்டு தண்ணி உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ஸ்டாலின் அவர்கள்தான் நீரோ மன்னன் அப்படின்ட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்க சார். பொதுமக்கள் சார்பாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இதுவரை எனக்கு தெரிஞ்ச எந்த பொதுமக்களும் நீரோ மன்னன் அவர் சொல்லலை. அவர் தான் இன்னைக்கு மக்களுக்காக, சமூக நீதிக்காக பல திட்டங்களை நிறைவேற்றி, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரிபாதி பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பணம் கொடுக்குறாரு. அது மட்டும் எல்லாம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க கர்ப்ப காலத்தில் என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்கிறாரு. கர்ப்பம் தரித்து பிள்ளை பிறந்த பின்னால் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செய்கிறாரு. இந்த சுடுகாடு வரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொட்டிலிருந்து அவ்வளோ உதவி செய்யக்கூடியவரை எந்த பொதுமக்கள் நீரோ மன்னன் சொல்ல மாட்டாங்க. யார் சொல்லுவாங்கன்னா, பிரதமர் மோடி இருக்கார்ல நீரோ மாதிரி, அவருடைய வாரிசுகளாக இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்கலைன்னு கூட ஒரு பாஜக கேட்காம இருக்காங்க. குஜராத்தில் 1000 கோடி கொடுத்தீங்களே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய தமிழ்நாடு பாஜக இதுவரையும் கேட்கல. அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யலை. அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பாஜகவாவது பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும். அங்கே மிக்ஜாம் புயலில் சென்னையில் நீங்கள் வெறும் 400 கோடி ஒதுக்குனீங்க. அந்த 400 கோடி கூட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி, புதுசாக இன்னும் ஒதுக்குறதாக சொல்லிட்டு போனீங்க, ஒதுக்கலை. நீங்கள் எங்கள் ஊர் ஒதுக்குங்க, தயவு செய்து பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லலாம். அதே மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம நயினார் நாகேந்திரன் போன்ற பிஜேபி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் நம்ம எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. இந்த 2 தொகுதியில் 2 எம்எல்ஏக்கள் வந்திருக்கனால இவங்களுக்காக வேண்டியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்களுக்கு ஒதுக்குங்கன்னு கேட்க வேண்டியவங்க பாஜகவினர். சரி சார். தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்திய கூட்டணியில் போய் கலந்துக்கிறார். அங்கே கலந்துக்கணுமா இல்லை இது பார்க்கணுமா? மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணுமா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வி, இது விட எனக்கு கூட்டணி தான் முக்கியம் அப்படிதானே எடுத்துக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்குறீங்க, ஒரு பாதியை மறைக்கிறீங்க. அவர் போய் பிரதமரை நேற்று இரவு, முந்தா நாள் இரவு போய் சந்திச்சு 12,000 கோடி எங்களுக்கு தேவைப்படுது, முதல்ல 7,000 கோடியை விடுவீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தான் கேட்க போனார். அவர் மகாராஷ்டிராவை கேட்க போகல, குஜராத் கேட்க போகல. 2வது, திருநெல்வேலியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது, நீங்கள் உடனே பார்க்கணும், உங்கள் டீமை அனுப்பணும்னு சொல்லி போய் பார்க்குறாரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டாலின் அல்ல, அங்கே 100 ஸ்டாலின்கள் களத்தில் நிற்கிறாங்க. யார்? எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அவர்கள் இன்றைக்கும் அவர் களத்தில் நிற்கிறாங்க. ஆனால் இந்த ஒருத்தர் போய் பணம் கேட்கலைன்னா பணம் இல்லாம எந்த உதவியும் பண்ண முடியாது. அந்த மக்களுக்கு தெரியும். மக்களை போய் பார்க்கணும் சார். மக்கள் முக்கியமா, கூட்டணியில முக்கியமா, கூட்டணியில பங்கு வச்சு நாளைக்கு அது ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியில நம்மளுக்கு வேண்டிய பங்கு வாங்கறதுக்கு அது முக்கியமா சார்? இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க இல்லையா,
நான் மீண்டும் உங்களுக்கு திரும்பவும் அதே சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் சென்றது, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்றது, தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள், குறிப்பாக வந்து திருநெல்வேலி மக்களுக்கு எங்களுக்கு அதிக நிதி கொடுங்க, நிதி கொடுத்தா தான் நாங்கள் உதவி செய்ய முடியும், அவங்க முகத்தை போய் பார்க்க முடியும். பிரதிநிதி அமைச்சிருக்கலாம் சார் இந்திய கூட்டணிக்கு. அது தலைப்போற விஷயம். திரும்பவும் சொல்றேன், பிரதமரை பார்க்கறது விஷயம் சார். எவ்வளவு பேர் மக்கள் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, எதுவும் இல்லாத இப்ப கூட தூத்துக்குடியில நடந்துட்டு இருக்கு சார். எங்களுக்கு எதுவுமே வரல. 3 நாள் கழிச்சு போய் பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தமிழகத்துக்கு தேவையா? இதைத்தான் நான் திரும்பவும் கேட்கிறேன். யாருனாலும் நிவாரண பகுதி வேலையை பார்க்கலாம். ஐஏஎஸ் ஒரு முதல்வர் அதாவது என்னை பேச விடலாம். இந்த விவாதத்துல பாஜக காரங்க மாதிரி பேசக்கூடாது. என்னை பேச விடணும். எப்படி பேசுனா, கேட்ட கேள்வி பெரிய கேள்வி, நான் 1 செகண்ட் கூட பதில் சொல்ல. போன பிரதமரை பார்க்கறதுக்கு நாளைக்கு தமிழ்நாட்டு அமைச்சர்கள் பார்த்துருவாங்களா? டிஆர் பாலு அவர்களே பார்க்க முடியல. ஒரு முதல்வராக இருக்கிறனால முந்தா நாள் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி பார்க்குறாங்க. ஒரு முதல்வராக இருக்கிறனால மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பார்க்கிறாரு. இல்லைன்னா பிரதமரை பார்த்து 10,000 கோடியை கேட்க முடியுமா? அந்த 10,000 கோடியை வாங்கி என்ன கன்னியாகுமரி கடலை தாண்டிய கரைக்க போறாரு? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்கிறாரு. சார் இன்னும் உங்க கூட்டணியை விட்டு தரலையே சார். உங்க கூட்டணி உங்க தலைவர், கூட்டணி தலைவர் தமிழகத்தில் இருக்கிறவர் இப்படி செஞ்சது தவறுதான். தமிழக பொதுமக்கள் தான் பார்க்கணும். முதல்வர் தான் அவருக்கு ஓட்டு போட்டு இது பண்ணி இருக்காரு. அது இந்திய கூட்டணியில இப்ப வேணாம், மெல்லமா கூட பிரிஞ்சு கடந்துக்கலாம் அப்படி சொல்ல உங்களால் ஏன் வர மாட்டேங்குது? இப்போ கூட நீங்க பொதுமக்கள்ங்கிற ஒரு பொய் முகத்தோட உங்க கேள்வியை கேட்குறீங்க. ஆர்எஸ்எஸ் கேட்க வேண்டிய கேள்வி கேட்குறீங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியது, நான் கூட்டணிக்காக நான் எதையும் செய்யலை. கூட்டணி இல்லாமல் ஒரு தமிழக முதல்வராக அவரை பார்க்குறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட விருப்பெல்லாம் பல இருக்கலாம். ஆனால் ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே ஆற்றினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதான்னு ஒருத்தர் இருந்தாங்க. 2015 செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வந்து திறந்து விட்டதுனால அன்னைக்கு 5 நாள் 6 நாள் வெள்ளம். ஒரு அதிமுக காரர்கள் மட்டும் அந்த பகுதியில் காணோம். அப்பவும் திமுக காரங்க தான் வேலை செஞ்சாங்க, காங்கிரஸ் காரங்க தான் வேலை செஞ்சாங்க. ராகுல் காந்தி வந்தாங்க, ஆட்சிக்கு வரணும்னு அப்படி நடிச்சாங்க சார். இன்னைக்கு அதே சென்னையில வெள்ளம் வந்தது, இது வந்தது. எத்தனை நாள் கழிச்சு வந்தாங்க? 3 நாள் கழிச்சு எம்எல்ஏ வராரு, வார்டு எம்சி வராரு, மினிஸ்டர் ஒதுக்குறாங்க சார். இது இப்ப தெரியலையா? இது இங்க ஒழுங்கா பத்திரிகையை படிக்கிறேன்னு இல்ல சார், நீங்க படிக்கல கேட்டீங்க, என்ன பேச விடணும். அதாவது நீங்க சென்னை வெள்ளத்து போல சென்னையில் இருந்தீங்களா எனக்கு தெரியாது. வெள்ளத்துக்கு முன்னாலேயே மேயர்ல இருந்து அதை கமிஷனர்லேருந்து முதல்வர்லேருந்து எல்லா அறிவிப்பு எல்லா தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாளே களத்தில் இருந்தவர்கள் அன்னைக்கு ஆட்சியாளர்கள், அதே மாதிரி நம்முடைய பொதுவான மனிதர்கள். ஆனால் பாஜகவோ அதிமுகவோ களத்துக்கு வரல. ஆனால் அன்னைக்கு நின்றது, உதவி செஞ்சது எல்லாமே இன்றைய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அதே போன்று தன்னாளவர்கள். இவர்களை தவிர யாரும் களத்தில் இல்லை. 2வது நாளே நடந்த 2வது நாளே முதல்வர் களத்தில் இருந்தார். நீங்க இதை மறைச்சிட்டு பேசக்கூடாது, உண்மையை பேசணும். 3 நாள் கழிச்சுன்னு சொல்றது மிகப்பெரிய பொய் என்பதை ஒண்ணு நீங்க ஒத்துக்கிறோம். எல்லாம் மக்கள் கேட்கிறவங்க. சொல்லுங்க சார், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார். தன்னார்வலர்கள் 2015 வந்த மாதிரி இந்த 2023 வெள்ளத்துக்கு சென்னைக்கு வந்தாங்களா? சொல்லுங்க சார். அவர் கூப்பிட்டாரு, தன்னார்வலர்களை கூப்பிட்டாரு, உடன்பிறப்புகளை கூப்பிட்டாங்க, வந்தாங்களா இல்லையா? மனசாட்சிங்கிறது கேள்வி கேட்குற உங்களுக்கு முதல்ல இருக்கணும். ஏன்னா நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். மறுநாளே அவங்க வந்து நின்றாங்க, களத்தில் இருந்தாங்க, அமைச்சர்கள் களத்தில் இருந்தாங்க. அமைச்சர்களை பூரா ஒவ்வொரு மூத்த அமைச்சர்களெல்லாம் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு டிப்யூட் பண்ணாங்க. அது மட்டுமல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகளை டிப்யூட் பண்ணாங்க. இதுவரையும் அதிமுக ஆட்சியில் ஒக்கி புயல், கஜா புயல், என்னென்னமோ புயல் வந்துச்சு. இதுக்கெல்லாம் எந்த மாதிரி ஆளுகளையும் அவங்க வந்து நியமிக்கலை. இவர் நியமித்தது மட்டும் இல்லாமல் உதவிகளை வாங்கினது கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரே வாரத்துக்குள்ள 6,000 ரூபாய் எல்லார் கையிலையும் கிடைக்க வச்சிருக்காரு. இதை விட பெரிய சேவை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முதல்வர், இந்தியாவில் எந்த முதல்வரும் செய்யாத சாதனை அவர் செஞ்சிருக்காருன்னு சொன்னா நம்ம பாராட்டணும். யாரை பாராட்டணும்? முதல்வரை பாராட்டணும். அவரை கட்சி சார்பு இல்லாமல் எல்லா மக்களும் பாராட்டுறாங்க. ஏற்கனவே தொடர்ந்து செய்கிறார். கொரோனா காலத்துல கொரோனா உடையோட இதுக்கு போனார் மருத்துவமனைக்கு. ஒரு அதிமுக போட்டோ தானா வரும், வீடியோ இப்படிதான் நடந்துட்டு இந்த கவர்மெண்ட்
நான் சொல்லல, பொதுமக்களே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதாக இருக்கட்டுமே. நான் கேட்கறது, ஒருத்தர் பசுமாடு வாங்குறாரு, பாலுக்கு மட்டுமா வாங்குவாரு? பால் தான் கேட்பாரு எத்தனை கிலோ லிட்டர் வரும்னு சொல்லி. ஆனா சாணி தானா கிடைக்கும். அது மாதிரி தான் ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது போட்டோ தானா வந்துடும். வர வழியே இல்லை. நீங்க டிராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணுவாரு, அது கூட பேப்பர்ல வரும். அவர் தப்பான காரியம் பண்ணும்போதும் பேப்பர்ல வரும். பேப்பருங்கிறது ஃபெமிலியராக இருந்தாலும் வரும், நொட்டேரியஸாக இருந்தாலும் வரும். அதனால இந்த காரியங்களை செய்யும் போது தானா கேமரா போயிடும். இங்கே எத்தனையோ ஊடகங்கள், பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் கூட ஸ்டாலின் அவர்களை காமிக்குது, களத்தில் நின்றதை பார்க்குறாங்க, அமைச்சர்களை காமிக்கிறாங்க, அதிகாரிகளை காமிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க போட்டோ கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். போட்டோ கொடுத்துட்டு போயிட்டாங்க, நான் உதவி பண்றேன் இது பண்ணுன்ட்டு. சரி சார், இப்பதே ஒரு 6000 ரூபாய் நீங்க வாங்கினீங்களா இல்லையா? என்ன சார் உங்களுக்கு கொடுக்கறதே கோபமா இருக்குமா? இந்த 6000 ரூபாய் எல்லா மக்களும் கொடுத்துட்டு இருக்காங்களே சார், அவங்க பேங்க்ல போட்டுடலாம் சார். கையில எதுக்கு சார் கொடுக்கணும்? அது டாஸ்மாக் போனோம், டாஸ்மாக் போனா திருப்பி அந்த ஃபண்ட் வரணும். டாஸ்மாக்னால இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பேங்க்ல போட்டா என்ன நடக்குது தெரியுமா? மோடி அவர் பணத்தை எடுத்துறாரு. இப்ப 38,000 கோடி எடுத்தாரு பேங்க்ல. ஏழைகள் பணத்தை 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்ல, 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு மோடி எடுத்துட்டாரு. அப்ப என்ன யாரு? சார், மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் பேங்க்ல போட்டுட்டு இருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்ல போகட்டுறாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு இருக்காங்களா? சொல்லுங்க. சொல்லவா? நான் கேட்கறது அது ரொட்டீன் ஒர்க்கு. இது திடீர் வெள்ளம்ங்கிறது மாதந்தோறும் வராது. வறுமை நான் சொல்றது, வெள்ளம் எப்படி வரும்? மாதந்தோறுமா வரும், எப்போவா வரும். அப்போ அது முறையா மக்களை பார்த்து கொடுக்கும்போது அவங்க கையில பணமா கிடைக்குது. பேங்க்ல போனா வீட்டுக்காரரு கார்டை வச்சிருப்பாரு, எடுத்துக்குவாரு, அந்த மனைவிக்கு கிடைக்காது. நான் எதுக்கு கேட்க சொல்றேன்னு சொன்னா, எது முறையோ அதை செய்யறாங்க. அது மாதந்தோறும் கொடுக்கறத மாதந்தோறும் வங்கி அக்கௌண்ட்ல போடுறாங்க. இது திடீர்னு வந்த வெள்ளத்துல கையில காசு இருந்தா உடனடியாக அவங்க எடுத்து செய்ய முடியும். பேங்க்லாம் மூடினது தெரியாத அவங்களுக்கு? நான் கேட்குற இந்த வெள்ளத்தில் ஏடிஎம்லாம் இயங்கல, அது தெரியாத அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த தான் மூளையோட செய்யணும். அது தமிழ்நாடு அரசு செய்யுது, பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இதை செய்யறது இல்லை. ஏடிஎம் வேலை செய்யல. அதே மாதிரி உங்களுடைய வங்கிகள் பூரா மூடியாச்சு. வெள்ளம்னு சொன்னா வங்கிக்கு சேர்ந்த வெள்ளம். எங்கெல்லாம் வெள்ளம் இருந்துச்சோ அங்கே மட்டும் வங்கி என்ன உயரத்தில வச்சிருக்காங்க? நான் கேட்கிறேன், 10வது மாடியில வச்சிருக்காங்க. அப்ப காசு கையில போய் சேரணும்னா இதுதான் வழி. எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். சரி சார், நீங்க விடாம உங்க கூட்டணி தலைவர் விடவே இல்லை. அப்படியே இந்தியா கூட்டணிக்கு வருவோம் சார். நேற்று நடந்த இந்தியா கூட்டணி, இது வரைக்கும் இந்தியா கூட்டணி பார்த்து மோடி பயந்துட்டு இருந்தா சார். அது ரெண்டாவது. முதல் கூட்டணிக்கு ஃபோட்டோ ஷூட்னாரு. ரெண்டாவது கூட்டணி பார்த்தீங்கன்னா 25வது ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் இது பண்ணார். பாம்பேல நடக்கிறப்ப இதே இந்தியா கூட்டணிக்கு சிறப்பு பாராளுமன்றத்தை நடத்தினார். ஆனால் இப்போ நடந்த கூட்டணிக்கு எதுவுமே இல்லை சார். அவர் தைரியம் ஆகிட்டார் சார். உங்கள் கூட்டணி, அதுவும் நீங்கள் உங்கள் கட்சி செஞ்ச தவறனால அவர் பெரிய ஆள் ஆயிட்டார் சார். அவர் பெரிய ஆள் ஆகிட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் சின்னவர் ஆகிட்டார் சொல்லி இந்தியாவுடைய ஜனநாயக கோயிலாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை இன்னைக்கு முடக்கி போட்டார். அது மட்டுமல்ல, முடக்கினது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி, அதே மாதிரி 58,000 கோடி அதிகமான செலவு சம்மந்தப்பட்ட மசோதாக்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டாரு. அது மட்டுமல்ல, இந்த கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம் சொன்னால், எல்லா கட்சிகள் கண்டது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக மம்தா பானர்ஜி அவர்கள், செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸுடைய தலைவரை பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கிறாரு. எல்லாரும் எதிர்பாராத விதமா ஆம் ஆத்மி கட்சியுடைய காங்கிரஸுக்கு விரோதமாக உள்ள கட்சி அதை வழிமொழிஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்குன்னா, ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் காங்கிரஸ் தலைமையில் தான் பிரதமர் வருவார்னு சொன்னார். ஆனா மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னாரு? அவர் எவ்வளவு பெருந்தன்மையா இது தேர்தல் முடிஞ்சவொன்னே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று விஷயம், அங்கே பேசப்பட்ட விஷயம், எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநில கட்சி எது பெரிய கட்சியோ அதன் தலைமையில் கூட்டணி பேசணுங்கிற பேசியும் முடிச்சுட்டாங்க. அதை அதில் சரியா வரலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மேலிடத்துல இருந்து பேசலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டணியுடைய பெரிய கூட்டத்தில் பேசலாம்ட்டாங்க. அது மட்டுமல்ல, 4வது பெரிய கூட்டம் நடந்தது மட்டுமல்ல, இன்னைக்கு பல தனி குழு கூட்டங்களும் நடந்துருச்சு. இப்போ பயம் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால்,
முந்தா நாள் பிரதமர் சொல்றாரு, இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் சிதறும்னு சொல்றாரு. ஆனா சிதறாம பதறாம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவருக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்குன்னா, முன்னையெல்லாம் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ்காரங்க பேசும்போது ஏதாவது பிரச்சனைனா ஜெய் ராகுல் காந்திம்பாங்க, இவங்க ஜெய் கலைஞர் வாழ்கம்பாங்க. அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து மம்தாஜி வாழ்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, எல்லா எதிர்கட்சிகளும் பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்தியா 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 கூட்டணி சொன்னதுனால இன்னைக்கு பாஜகவிலே இந்தியா கூட்டணி அதிருது இல்லைங்கிற மாதிரி இருக்கனால மோடி அவர்கள் பயந்திருக்காரு, அமித்ஷா பயந்திருக்காரு. அதனாலதான் சப்ப தட்டுகிறதே 3 தடவை சொல்லிட்டீங்க. மக்களுக்கு மீனிங்கா சொல்லுவாங்க. அப்படியே இது சார். இல்ல மம்தா பானர்ஜி இது சொல்றீங்க, கேஜ்ரிவால் சொல்றீங்க, ஏன் கார்கே முன்னணி நிறுத்துறாங்க, ஏன் ராகுல முன்னெடுத்துல? ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டிய சிறுபான்மையாரான முஸ்லிம் ஓட்டுகள் வராம போயிடுமோ என்று அஞ்சுதான் மம்தா பானர்ஜியும் கேஜ்ரிவாலும் அதே மாதிரி செஞ்சாங்க. ஏன் உங்களுக்கு தெரியல? தெரிஞ்சும் தெரியாம சொல்றீங்களா? உங்க கூட்டணிக்கு வலு சேர்க்கிறீங்களா? உங்க கேள்வி மக்களுக்கு புரியாது, இதை ஓரளவுக்கு புரிஞ்சு சொல்றேன். அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்துச்சு பிரதமர் ஆகிறதுக்கு, அதை விட்டு கொடுத்தாரு. அதுதான் அந்த குடும்பம் 10 வருடமாக பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவர் மகனாகிய ராகுல் காந்தியை டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்து நான் ஸ்டெப் டவுன் ஆகிறேன், நீங்கள் வாங்க பிரதமரான்னு சொன்னையும் கூட பிரதமராகாத ராகுல் காந்தி. இன்றைக்கு அந்த குடும்பம் ஒரு தியாக குடும்பம். பிரதமர் பதவியும் சரி, அதுவும் அவங்கள பெருசாக நினைக்கல. அன்னைக்கும் பிரதமர் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய தலைவராகத்தான் திரும்ப சோனியா காந்தி இருந்தாங்க. அதே மாதிரி தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணியை வழிநடத்தி செல்வதற்காக அடுத்த பாத யாத்திரையும் சொல்லிட்டாங்க. அவருக்கு பிரதமர் பதவி மேலே ஆசை இருந்திருந்தால் இதெல்லாம் செஞ்ச மாட்டார். இப்போ அவர் என்ன செய்ய போகிறாரு, தன்னை உருக்கி மெழுகுவர்த்தி மாதிரி தன்னுடைய அந்த உடலுடைய நிலைமையை கூட பார்க்காம திரும்பவும் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து மேற்கு வரையும் பாத யாத்திரை திரும்பி துவங்கியிருக்காருன்னு சொன்னால் அவர் பதவி மேலே ஆசை இல்லை. அவர் பதவி பெற்றோருக்கு நினச்சிருந்தா முதல் 5 ஆண்டுகளில் மன்மோகன் சிங் இருக்கும்போது அமைச்சராக இருக்கலாம், 2வது 5 ஆண்டுகளில் பிரதமராக இருக்கலாம், அல்லது துணை பிரதமராக இருக்கலாம். எதுவுமே வேண்டாம்னு சொன்னது மட்டுமில்லை, ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா கொண்டு வரும்போது தன் கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதை கிழிச்சு போட்டார். யாராக இருந்தாலும் மக்களுக்கு விரோதமாக இருந்தால் அவரோடு நான் பயணிப்பேன்னு சொன்னவர் தான் ராகுல் காந்தி. அதனால தான் இந்திய மக்கள் ராகுல் காந்தி பின்னால் இருக்காங்க. உங்களுக்கு மகாத்மா காந்தி வரலாறு தெரியாது நினைக்கிறேன். நினைத்திருந்தால் மகாத்மா காந்தி தான் பிரதமராக வந்திருக்கணும், அவர் தான் குடியரசுத் தலைவராக வந்திருக்கணும். அவர் எப்படி தன்னுடைய பதவியை தியாகம் செஞ்சு பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக்கினாரோ அது மாதிரி இன்றைக்கு ராகுல் காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், பதவியை பற்றி கவலைப்படாதவர்கள். நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே ஐயா அவர்களை ஏன் அவங்க எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு சொன்னால், காங்கிரஸுடைய மூத்த தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி இந்த நாட்டை சிறப்பாக வழிநடத்துவார்னு அவங்க நினைக்கிறாங்க. அதையும் கூட பெருந்தன்மையாக இந்த எல்லா கட்சிகளுடைய ஆதரவோடு காங்கிரஸ் வரட்டும்னு சொல்லி ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு. இதுதான் உண்மை சார். இன்னும் உங்களுடைய சோனியா இந்திரா பரம்பரை தான் ஆட்சியில் இருக்கணும், கட்சி கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ட்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியா காந்தியும் கணக்கு போடுறாங்க சார். அப்படி இருந்தால் 12 கட்சி எதிர்கட்சிகள் மல்லிகார்ஜுன் கார்கே தான் பிரதமர் வேட்பாளர் இருக்கணும்னு சொல்கிறப்ப இவங்க 2 பேரும் ஏன் சார் கம்முன்னு இருந்தாங்க? விடிய இல்லை ஏன் சார் கம்முன்னு இருந்தாங்க? கட்சியும் ஆட்சியும் நம்ம குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் போகக்கூடாது அப்படி ஒரு கணக்கில் தானே இருந்திருக்காங்க. விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமை சித்தப்பன்னு சொன்னாராம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், பதவியை பத்தி கவலைப்படாத ஒரு குடும்பம் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, தன்னை பதவிக்கு ஆசைப்படுற குடும்பம்னால்தான் மல்லிகார்ஜுன் கார்கே சப்போர்ட் பண்ணல சொல்லல. நீங்க சொல்ற சோனியா காந்தியும் சரி, ராகுல் காந்தியும் சரி, அதே மம்தா பானர்ஜி சொல்றாங்க, கேஜ்ரிவால் சொல்றாங்க, 12 கட்சி உங்க கூட்டணியில 28 இருக்க 12 கட்சி அவருக்கு ஆதரவு சொல்றாங்க. உங்க கட்சி ஏன் சார் தலைவர் சொல்றீங்களே, சோனியா காந்தி ராகுல் காந்தி ஏன் சப்போர்ட் பண்ணல? என்ன கேட்குறேன், சோனியா காந்தி அவர்களுக்கு பதவி வரும்போது வேணான்னு சோனியா காந்தி தான் சொல்ல முடியும். மல்லிகார்ஜுன கார்கேக்கு பதவி வரும்போது அவர் தான் வேணான்னு சொல்ல முடியும், வேணும்னு சொல்ல இல்ல.
நீங்க இந்த இடத்துல உட்காந்து பேச வேண்டிய ஆள், பதில் சொல்ற இடத்துல இருக்க வேண்டிய ஆள். என்ன காரணம்னா அதிக நேரம் நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி பேசினா கேள்விக்கு பதில் அல்ல, அதுக்கு பேரு அது நல்லா இருக்காது. கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். அப்ப என்ன பதில் சொல்லணும்னு கேட்டுக்குங்க. இந்த கூட்டணியை உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்கு பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு நன்றாக தெரியும், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ வைத்துக்கொண்டு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை பந்தாடுவதும், மம்தா பானர்ஜி அவர்களின் உறவினரை பந்தாடுவதும், திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர்களை பந்தாடுவதும், இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால தான் எல்லா கட்சியும் காங்கிரஸ் கட்சியோ பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது மோடி அவர்களை அகற்றுவதற்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி நினைச்சு அவங்க காங்கிரஸ் தலைமையில் நாங்கள் இருக்கோங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. அது மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அதிகமான இடங்களில் நிற்க போகிறதும் காங்கிரஸ் தான். அதிகமான இடங்களில் வெற்றி பெற போகுது காங்கிரஸ் என்பது உங்களை விட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க முதல்வராக இருக்காங்க, நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கார், நம்முடைய கெஜ்ரிவால் முதல்வராக இருக்கார், திருமதி செல்வி மம்தா பானர்ஜி முதல்வராக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அவங்க எல்லாரும் காங்கிரஸ் வரணும்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, காங்கிரஸ்ல யார் வரணும்னு நாங்கள் தீர்மானிப்போம். முதல்ல திருமணம் முடியட்டும் சார், அப்புறம் புள்ளை வைக்கிறது, அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கிறத கல்யாணத்துக்கு முன்னாலேயே பண்ணணும்னு நினச்சா முறைகேடாக ஏதாவது ஒரு வேலை பண்ணால் தான் நடக்கும். ஆக நீங்கள் முறைகேடாக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார். நீங்கள் என்ன சொன்னீங்க, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அப்படியே வலுவாக்குதுன்ட்டு. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் உங்க கட்சி என்ன செஞ்சது? மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, ஊருக்கு புரியும். பேச வேண்டிய அவசியம் நீங்க நேரத்தை இல்ல மக்களுக்கு என்ன செஞ்சது? நான் சொல்றது அப்ப இந்தியா கூட்டணி நடக்குதா? 5 மாநில தேர்தல்னாவே மக்களுக்கு புரியும். அந்த கேள்வியோட நிறுத்தினா நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியும். என்னை விளக்கம் சொல்ல விடாம நீங்க கேள்வியிலே பதில் வைக்கல. நான் சொல்றது 2023 இந்த 5 மாநில தேர்தல் மட்டும் நடக்கல. ஹிமாச்சலுக்கு நடந்துச்சு, கர்நாடகா நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹிமாச்சல்ல பாஜக ஆட்சியை நாங்கள் பறிச்சோம், கர்நாடகத்தில் நாங்கள் பாஜக ஆட்சியை பறிச்சோம். இப்போ எங்கள்கிட்ட இருந்து ராஜஸ்தான, சத்தீஸ்கர் அவங்க பறிச்சிருக்காங்க. நாங்கள் புதுசாக தெலுங்கானாங்கிற ஒரு ஆட்சியை நாங்கள் எடுத்துருக்கோம். திரும்ப இல்ல மத்திய பிரதேசம் பிரச்சனை, அது ஏன் உங்களுக்கு அரசியல் விவரமே தெரியல. மத்திய பிரதேசத்துல பாஜக ஆட்சிங்கிறவங்க தெரியல. அது உங்க கிட்ட இருந்து அவங்க திருட்டுத்தனமா பறிச்சதாங்க. ஆனா மக்கள் காங்கிரஸ் தானே வாக்களிச்சாங்க. உண்மை இப்பதான் சொல்லிட்டீங்க. திருட்டுத்தனமா பாஜக காங்கிரஸ் சொல்றோம். 4.5 வருஷமா ஆண்டது யாரு? 4 வருஷமா ஆண்டது பாஜக தானே, அவங்க ஆட்சி தானே அது. நான் கேட்கிற கேள்வி திரும்ப, நீங்க மக்கள் உங்களோட அறிவாளிகள், மக்கள் யாருக்கு வாய்ப்பளித்தார் பாருங்க. உங்களோட மக்கள் உங்களுக்கு அதிக அறிவாளிகள். மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே இருந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 6 மாசம் இருந்த பின்னால நீங்க சொன்ன மாதிரி திருடியது பாஜக. இந்த 4.5 வருஷமா தேர்தல் முடிகிற வரையும் யார் ஆட்சியில் இருந்தா? பாஜக. அவங்க ஆட்சி அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், 2 தேர்தலில் ஹிமாச்சல்ல பறி போச்சு, அதே மாதிரி கர்நாடகத்தில் அவங்க ஆட்சி பறி போச்சு. இப்போ 2 அவங்க எடுத்திருக்காங்க. நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டுமல்ல, வாக்குகள் கணக்குலையும் பாஜகவோட நீங்க சொல்றது பார்த்தா காங்கிரஸ் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. ஆனா எங்க வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் சத்தீஸ்கரிலும் மாநில அரசு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக மத்தியிலே வேறு கட்சி வரும். அது மாதிரி தான் 2 முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு. பாஜக 2019 அப்படிதான் நடந்தது. அதான் சொல்றேன், 2019 அதான் நடந்துச்சு. ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.